சொல்லியிருக்கு. செக் வெதர் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பிதாகரஸ் தியரம் சொல்லியிருக்கு. அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்கு 3 பாயிண்ட்டும். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது செக் வெதர் அப்படின்னா செக் பண்ண சொல்றாங்க பிதாகரஸ் தியரத்தை. பிதாகரஸ் தியரன்றது உங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து தெரியணும். என்ன தெரியணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா செங்கோண முக்கோணம் சொல்றது. இது வந்து ஹைபார்டனஸ் அப்படின்னு அர்த்தம். இது தீட்டா கொடுத்தோம்னா இது ஆப்போசிட், ரைட் டாப்ல உள்ளது, இது அட்ஜஸ்டன்ட். அப்போ ஹைபார்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர். இதுதான் பிதாகரஸ் தியரம். இதுதான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கான். இந்த சைடில் என்ன வருதுன்னு பார்த்து அந்த டிஸ்டன்ஸ் ஏ பி இல்லைன்னா சின்னு வச்சுக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எல்லாமே ஃபார்முலா டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். பிதாகரஸ் தியரம்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். 9th ஸ்டாண்டர்டுக்கு தான் போகணும். லெட் ஏ அப்படின்னு எடுக்கிறேன். 1வது கணக்கு 1,-4, பி வந்து 2,-3, சி வந்து 4,-7. இங்கே பாரு, பிதாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறது. இந்த இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ஹைபார்டனஸ் ஸ்கொயர் ஒரு ஆன்சர் வரும்ல, அது ஈக்குவல் டு அது 2 ஆன்சரையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா ஒரு ஆன்சர் வரும்ல, 2 என்ன ஆகும்? ஈக்குவல் ஆகும். அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். இந்த ஆன்சரை இந்த பாயிண்ட் வந்து என்ன ஃபார்ம் பண்ணு சொல்லிடலாம். அதைத்தான் செக் பண்ண போறேன். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே கவனி, வெயிட் அவசரப்படாத. எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டின்னு எழுதாம ஏபின்னு எழுதணும். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உண்ட பொறுமையா இது பண்ணு. இந்த அருக்கு படம் முதல்ல ஏபி கண்டுக்கிற மாதிரி நினைச்சுக்க. அப்ப ஏபி ஈக்குவல் டு எழுதணும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டின்லாம் எழுதக்கூடாது. அதுக்கானதே சொன்னேன். √(x2 - x1) ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அவசரப்படாம பார்த்துக்க. இந்த நடுவில் ஒரு ஆள் மைனஸ்ன்னு சொல்றான் சர்வேஸ், அதனால பார்த்துக்க. ரைட்டு. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா ஏபி சைடில் எழுதி தான் கொண்டு வரணும். ஏ 1,-4, பி வந்து 2,-3, இதை x1 y1 வச்சுக்கோ, இதை x2 y2ன்னு வச்சுக்கோ. சைடில் எழுதி கொண்டு வா, அப்போ தான் அழகாக தெரியும். அப்படி இங்கே கொண்டு வா உள்ள. x2 - x1, x2 2 இருக்கு, 1 இருக்கு. அப்போ 2 - 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 என்ன இருக்கு -3. அடுத்து என்ன இருக்கு மைனஸ், இது ஃபார்முலா மைனஸ். y1 வந்து பிளஸ் -4 இருக்கு, சேர்ந்தா என்ன ஆயிரும் +4 ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும் பாரு, 1 ஸ்கொயர் பிளஸ் அதுவும் என்னடா 1 ஸ்கொயர் தான். அப்போ 1 ஸ்கொயர் 1 தான், பிளஸ் 1 தான், கூட்டினா என்ன வந்துடும்? இதுதான் என்னது ஏபி. ஒரு ஆன்சர் புரியுதான்னு பார்த்துக்க. இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். இதே மாதிரி 3 டைம்ஸ் செய்யணும். ஆமாம், 5 மார்க் செம்ம பொறுமையாக செஞ்சுக்க. கவனி, பிசி கண்டுபிடிக்கிறேன் டிஸ்டன்ஸு. அதே ஃபார்முலா தான் திருப்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. டேய், பிக்கு என்ன பாயிண்ட் இருந்துச்சு, சிக்கு என்ன இருந்துச்சுன்னு சொல்லு. ரைட்டா? இது x1 y1 இல்லை, இது கரெக்டானு கேட்டேன். x2 y2. கவனி, இதில் அப்ளை பண்ணல x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். x2 - x1 இந்த இருக்கு x2, இதுதான் x1. அப்போ இது ரெண்டும் தான் 4 - 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டும் -7 +3ன்னு மாறிடும். அந்த இதை விட்டுட்டீங்கன்னா தப்பாயிரும். திருப்பி சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துக்க. அதுக்கு மேலே உன்னுடைய பிரியம். 2 ஸ்கொயர் பிளஸ் -4 ஸ்கொயர். சரியாடா? 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும் 4 -4 ஸ்கொயர்னா -4 × -4 2 தடவை மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படிங்கிற ப்ளஸ் ஆயிரும். 4 4 16. அப்போ √20ன்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு சிஏ கண்டுபிடிச்சிக்கோ. சிஏ நெக்ஸ்ட்டு சிஏ அதே ஃபார்முலா தான். சி எழுதிக்கோ, ஏ எழுதிக்கோ. சி என்னடா 4, ஏ 1,-4. இது x1 y1, இது x2 y2. டேய் பார்த்துக்க. அப்படி அப்ளை பண்ண போகிறேன். x2 - x1 ஹோல் ஸ்கொயர். x2 என்ன இருக்கு பாரு 1, இங்கே
4. அப்போ 1 மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 4 மைனஸ் ப்ளஸ் 7 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் சரிதானே. அப்போ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 9 கூட்டினா என்ன வரும் 18 வரும். 81 இல்லை வருஷனே 18. லைட்டாக பேசுகிறதெல்லாம் காது கேட்கும், குரல் கேட்காதாடா இவன் குரல்னு. AB √2 BC √20 CA or AC √18 பை பித்தாகரஸ் தேரத்தை அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கணும். பித்தாகரஸ் தேரம் இருந்தால் இருக்குது. ஹைபார்னஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சி இதில் ஹைபார்னஸ் எது வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணும் சரிங்களா. எது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் இன்னொரு இது ஆன்சர் வரும், அது பார்க்கணும். பிசின்றது தான் வரும். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போ பிசி ஸ்கொயர் அப்படின்றதான் ஹைபார்னஸ். அப்போ பை பித்தாகரஸ் தேரப்படி ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் or CA square. இப்போ √20 whole square is equal to √2 square plus √18 square. √2 cancel ஆயிரும். 20 equal to 20. Therefore the given vertices form a right angle triangle அப்படின்ட்டு முடிக்கணும் கணக்கு. ஹோல் சம் இதுதான் பார்த்துக்க சரிங்களா. சொல்கிறது பொறுமையாக நிதானமாக செய்யணும். வித்தவுட் பித்தாகரஸ் தியரம் கேட்டால் ஸ்லோப்ஸ் கண்டுபிடிச்சி ஆன்சர் எடுக்கிறதுக்கான முயற்சி எடு சரிங்களா. சொல்கிறது இதில் காமன் ஆங்கிள் என்ன அப்படின்றது பார்க்கணும். ரைட் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்றது இந்த இருக்குது ஏ சரியா. சொல்கிறது இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதுதான் இந்த இதில் ரெண்டுலேயும் பாரு இந்த இருக்குது பாரு ஏ. அதனால் காமன் ஆங்கிள் வந்து ஏ, அதுதான் 90 டிகிரி சரியா. சொல்கிறது பார்த்துக்க நிதானமாக. இதுதான் ஹோல் சம்மு நம்மளுக்கு 9th சம்மு. ஓகே குட். நெக்ஸ்ட்டு 10th சம். வாட் இஸ் given so that the given points are form a parallelogram சொல்லியிருக்கு. பேரலோகிராமை ரெண்டு விதமாக செய்யலாம் சரிங்களா. மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பேரலோகிராம் அப்படின்றது வந்து தமிழில் இணைகரம் அப்படின்னு அர்த்தம். அதை இரண்டு விதமாக செய்யலாம். டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி செய்யலாம், இல்லைன்னா 4 சைடுக்கு ஸ்லோப்ஸ் கண்டுபிடிச்சி செய்யலாம், சாய்வுகள் கண்டுபிடிச்சி செய்யலாம். அப்போ ஸ்லோப்ஸ் ஆர் வந்து ஆப்போசிட் சைடு ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா டயகனல் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதோட மிட் பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்னு வந்துடும் சரிங்களா. சொல்கிறது மெத்தடு ரெண்டாவது மெத்தடு அது சரிங்களா. டயகனல்னால் மூளை வெட்டத்துக்கு கிராஸுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பேரலோகிராம் ரெண்டு விதமாக செய்யலாம். ஸ்லோப்பை யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லைனா மூளை வெட்டத்தில் டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி செய்யலாம். மிட் பாயிண்ட் ஈக்குவல் ஆயிரும் டயகனலுக்கு. ஸ்லோப் வந்து சைடு கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்துடும் ஸ்லோப்ஸு. ஓகேங்களா ரைட். அப்போ நான் படம் போட்டு இதை எடுத்துக்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலா உனக்கு தெரியுமில்ல, x1 + x2/2 y1 + y2/2. ஸ்லோப் ஃபார்முலா y2 - y1/x2 - x1. ஓகே குட். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் எடுத்து செய்வோம். ஏன்னா இந்த கணக்கில் பொறுத்த மட்டும் இது எக்ஸசைஸில் உள்ள ஸ்லோப்பில் உள்ளது. அதனால் நான் அதை எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். இல்லை மிட் பாயிண்ட் எடுத்து செஞ்சு காமிச்சாலும் ஓகே தான் சரியா. சொல்கிறது இதில் இதுக்கு பேர் செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு, மிட் பாயிண்ட்டுக்கு பேர். மிட் பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிக்க சொல்லி எப்படி செக்ஷன் ஃபார்முலா, யூஸிங் செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பிரிவு சூத்திரம் அப்படின்னு சொல்கிறது. செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா மிட் பாயிண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சொல்கிறது ரைட்டு. இல்லாட்டாலும் செய்யலாம், பட் பர்டிகுலராக ஸ்லோப்ஸ் யூஸ் பண்ண சொன்னால் ஸ்லோப் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ அதனால் சொல்கிறேன் வந்துட்டு ரைட். அப்போ ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவோம், பின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். படம் போட்டுட்டேன். டயகனலுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டயகனல்ன்றது மூளை விட்டம், கிராஸ் டு கிராஸ். இந்த ஏலேருந்து சி
அப்போ அதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி x1 + x2/2 y1 + y2/2. சரியா சொல்கிறது? அப்போ அதுக்கு x1 y1 என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. சிக்கும் அதே மாதிரி போட்டுக்கோ. x2 y2 2.5 2.5/2 2.5 + 2.5/2. நெக்ஸ்ட்டு 3.5 - 2.5/2. அப்போ 5/2ன்னு ஃபஸ்ட் ஆன்சர் வந்துடும். சரிங்களா சொல்கிறது? நெக்ஸ்ட் ஆன்சர் வந்து 3.5ல் 2.5 போச்சுன்னா என்ன வரும்? 1 வந்துடும். 1/2 அப்படின்னு வந்துடும். 5/2, 1/2ன்றது ஒரு மிட் பாயிண்ட்டு. செகண்ட் ஒன் அதர் டயகனல் வந்து பிடி. மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி கண்டுபிடிக்கையில் பிக்கு என்ன இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோ. டிக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு x1 + x2/2 y1 + y2/2 அப்படின்னு தான் பாயிண்ட் போடணும். சரிங்களா சொல்கிறது? ரைட், ஓகே. இப்போ பார்த்துக்கோ, அது ரெண்டுக்கும் 10+ அப்படின்னு அர்த்தம். அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்க. 10 இங்கே இருக்குது x1க்கு, அங்கே y1க்கு என்ன இதுக்கு x2க்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க. -5. அப்போ 10 - 5னா அடுத்து என்ன வந்துடும்? 5 கீழே வந்துடும். 5/2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த வெர்டிசஸ் என்ன வரும்? y1 -4 அப்படின்னு இருக்குது. அடுத்து அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்க. +5ன்னு இருக்குது. அப்போ இதில் செப்பரேட் பண்ணால் 5/2, இது 1/2. அப்போ அது ரெண்டும் ஈக்குவல் ஆகிடுச்சு பாரு. 1ன்னு கொடுத்துருக்கேன், அது 2ன்னு கொடுத்துருக்கேன். ஃப்ரம் 1 and 2 மிட் பாயிண்ட் வந்து என்னது? ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். மிட் பாயிண்ட் என்னது? ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் 1 and 2 மிட் பாயிண்ட்ஸ் ஆர் என்னது? ஈக்குவல். therefore given vertices form a parallelogram அப்படின்னு சொல்லிடணும். சரியா சொல்கிறது? ரைட், ஓகே. இதுதான் ஃபுல் சம்மு. பார்த்துக்கோ, உனக்கு ஃபுல் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். 2 விதமாக செய்யலாம். இதை வந்து நான் மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஸ்லோப் யூஸ் பண்ணி செய்ச்சுன்னா கண்டிப்பாக ஸ்லோப் யூஸ் பண்ணி செய். சரியா? யூஸிங் செக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. பிரிவு சூத்திரம் அப்படின்றதான் மிட் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, குட். நெக்ஸ்ட் சம்மு. லெவன்த்து சம். வாட் இஸ் கிவான்? ஏபிசின்னு பாயிண்ட்டு கொடுத்துருக்கு. ஃபோர்த் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பேரலோகிராம் கொடுத்து. பேரலோகிராம் சொன்னனால, பேரலோகிராம் அப்படின்னா இணைகரம்னு அர்த்தம். அப்போ அதை சொன்னனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் சொன்னோம்ல போன ப்ரீவியஸ் சம்மில், அதை யூஸ் பண்ணி அந்த ஃபோர்த் வெர்டெக்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு மிட் பாயிண்ட் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அப்படின்னு ஈக்குவல் பண்ணால் தான் பேரலோகிராம்னு அர்த்தம். ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் இப்போ 10th சம்மில் பார்த்தோம்ல, அதில் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல்னு சொல்லிவிட்டு அதர் வெர்டெக்ஸ் வந்து ஃபோர்த் வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். சரியா சொல்கிறது? ஏபிசிடி எடுத்துக்கோ. சரியா? போன கணக்கில் வந்து பேரலோகிராம் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இதில் பேரலோகிராம் சொல்லிவிட்டு x, y கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபோர்த் வெர்டெக்ஸ். ரைட். இப்போ ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2 அதுக்கு அதே ஃபார்முலா தான். சரி, 2 குணில் ஃபார்முலாவுக்கு நம்பர் அப்ளை பண்ணு. 2 + 1/2. இதுக்கு என்ன வந்துச்சு வெர்டிசஸ்ஸு? 2 - 3/2. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிசஸ் என்னது? பிடி அப்படின்றதுக்கு -2 + x இல்லை x - 2 y - 3/2. ஓகே, குட். இப்போ ஃபஸ்ட்டு 3/2 - 1/2 ஈக்குவல் டு அது x - 2/2, y - 3/2. ஃபஸ்ட்டையும் ஈக்குவல் பண்ணிக்கோ. 3/2 3/2